ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார்ஸ். இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக ஒன் பீஸ் சாப்டர் 1114 ஸ்பாய்லர்ஸ் கிடச்சிருந்தது. இதில் ஒரு மிகப்பெரிய ரிவீலே பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஜாய் பாயை பற்றினா ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து இந்த ஒரு சாப்டரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் லைக் ஃபியூச்சர் சாப்டர்ஸ்லாம் நடக்கக்கூடியதுக்கான ஒரு சில ஹிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த சாப்டரில் என்ன நடந்தது, முக்கியமாக ஜாய் பாயை பற்றி கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சில ரிவீல்ஸ்லாம் என்னன்றதை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது நம்ம சேனல்ல ஒன் பீஸை பத்தி போடுற ஃபர்ஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே இந்த டாப்பிக்கை போட்டால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி தியரிஸ் பிடிக்குது, இது மட்டும் இல்லாமல் சாப்டரை கவர் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இந்த வீடியோ லைக் பண்ணி பார்க்குறீங்கன்னா இனிமேல் நம்ம தொடர்ந்து ஒன் பீஸ் கண்டென்ட்ஸையுமே கவர் பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒன் பீஸ் சாப்டர் 1114 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிவீலே கிடச்சிருக்கு வேகா பங்கோட மெசேஜில் இருந்து. அந்த ஒரு மெசேஜில் ஜாய் பாயை பற்றினா ஒரு முக்கியமான ரிவீல் இருக்குது. ஜாய் பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட், அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப வருஷங்களாகவே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜாய் பாய் வந்து ஒரு பைரட்டு, அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், செம ஜிஜாண்டிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ல நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. லைக் இவர் தான் பைரட்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் பைரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் இப்போ ஜாய் பாய்னா நம்ம லூஃபி தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எஸ், லூஃபி வந்து இப்போ அவரோட பார்ட்டை வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பைரட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜாய் பாயை பற்றினா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கம்மிங் சாப்டர்ஸில் கண்டிப்பாக ரிவீல் பண்ண போகிறாங்க. இப்போ வரையுமே அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு கேரக்டராக வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஜாய் பாய் எந்த அளவு பவர்ஃபுல் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரிய வரல, ரொம்பவே சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒன் பீஸோட வில்லனான ஈமோ, ஸோ அவனையுமே வந்து ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸ்டான ஒரு கேரக்டரா, ஒரு சஸ்பீஷியஸான ஒரு கேரக்டரா வச்சிருக்காங்க. ஓவர் பவர்டாவும் காட்டுறாங்க. இந்த ஒரு கேரக்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றதே நம்மளால கணிக்க முடியல. பிகாஸ் அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரே நமக்கு வந்து ஓடா காட்ட மாட்டாரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த என்டையர் ஒன் பீஸ் வேர்ல்டே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட கைக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்த உலகமும் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இப்போ இவர் என்ன பண்ண போறாரு ஃபியூச்சர்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியை மேக் பண்ணி. இதை தாண்டி இப்போ ஒன் பீஸ் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கு. இதை வந்து ஓடவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த ஆர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பீஸ்க்கான ஒரு இறுதி கட்டம். நீங்க இறுதி கட்டத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்கீங்க. கூடி சீக்கிரம் இந்த ஒன் பீஸ் வந்து முடிய போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்கான ஸ்டார்டிங் இயர்லி ஸ்டேஜஸ்ல தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 சாப்டர் போகும்னு நினைக்கிறேன். கரெக்டா 1200வது சாப்டர்ல இந்த ஒன் பீஸை முடிப்பாரோ. ஏன்னா அவர் வந்து இந்த ஆர்க் வந்து பிகினிங், ஸோ இதுக்கப்புறம் வந்து எண்டு வந்து கூடி சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஓடா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்டர்ஸ்லாம் பயங்கர இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு முக்கியமான விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. கம்மிங் சாப்டர்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. இதை தாண்டி நிறைய ஃபேன்ஸ் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஜாய் பாய், அதாவது ஓஜி ஜாய் பாய், ரொம்ப பழைய காலத்து ஜாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பைரட், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டரா நம்ம லூஃபி மாறுவாரா கூடி சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு புது ரூமர்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, லூஃபி வந்து பாத்தீங்கன்னா 6th கியரை வந்து ஓபன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ அவர் 5th கியர்லயே என்ன பண்ணிருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை பார்த்தே பல ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாய் அடைச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ லூஃபியோட பவர்ஸை பார்த்து. இதை தாண்டி இவர் 6th கியரை வந்து ஓபன் பண்ணுவாரா, அந்த பவர் இவர் அன்லீஷ் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ தெரியல, பட் பவர் அப்ஸ் வந்து லூஃபிக்கு இனிமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஈமோ வந்து அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ கண்டிப்பாக லூஃபிக்கு வந்து அதிகமான பவர் அப்ஸ் தேவை. இப்போ வரையும் அந்த ஜாய் பாயை பற்றினா ஆர்ஜின் தெரிந்த ஒரே கேரக்டரா வேகா பேங்க் தான் இருக்காரு. ஸோ அவர் தான் இப்போ இதை பற்றியும் நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஃபியூச்சர் சாப்டர்ஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள், பல சர்ப்ரைஸான மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் அன்லாக் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நம்ம ஜாய் பாயை பத்தினா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் லைக் நம்ம லூஃபிக்கு இவருக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, அவர் வந்து எப்படி இறந்தாரு, இல்ல அவர் இறந்தாரா இல்ல இன்னும் உயிரோடு இருக்காரா, இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு எழும்புது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகா பங்க் வந்து சொல்லுவாரா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. இதுக்கு சிமிலரா ஒன் பீஸ்க்கான வில்லனா இருக்கக்கூடிய ஈமோ, ஸோ இவரோட ஆர்ஜினும் கண்டிப்பா தேவை. ஏன்னா
பயங்கரமான சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஒன் பீஸ் சாப்டர்ஸ்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரை காமிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வைலண்டான ஒரு கேரக்டராக அவர் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ செம பவர்ஃபுல் அப்படின்றது வந்து பார்த்தாலே தெரியுது. ஏன்னா எல்டர்ஸே இவரை பார்த்து மிரண்டு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஏதோ இந்த ஆள்கிட்ட இருக்கு, ஆனால் ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மண்டே பிச்சுக்க வைக்குது. ஸோ எஸ் கைஸ், இந்த சாப்டர் 1114 எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மொமெண்ட்ல தான் முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை ஜாய் பாயை பற்றி ரிவீல் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய சாப்டர்ஸ்ல ரிவீல் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம லூஃபி வந்து கியர் 6 வந்து அட்டைன் பண்ணுவாரா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சவேஜ் பெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் A Square.